மாதிரி தான். ஆனால் நெக் பொசிஷன் மட்டும் ஒரு ஸ்லோவாக சேஞ்ச் தாளம். ஸோ நல்லா பர்ஃபெக்ட், அதாவது நம்ம என்ன அளவுகள் செய்யணுமோ அதே அளவு தான் நம்ம காம்போசிஷன் தான் போட்டு செய்யணும். சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும். இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம், கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வருது, செகண்ட் ஸ்பீட் வருது, தேர்ட் ஸ்பீட் தாளம் வருதுன்றதெல்லாம் நம்ம ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணணும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. அதே சமயம் ஒவ்வொரு அளவுகளுமே ரொம்ப கண்ட்ரோலாகவும் கிளியராகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கணும். தாளமும் கிளியராக இருக்கணும், தாளத்துக்கு ஈக்குவலாக பாவமும் இருக்கும். அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த 7th 4 தடவை எப்படி செய்யணுன்றத ஒரு தடவை உங்களுக்கு கிளியர் பண்ணிக்கிறேன். நல்லா வாட்ச் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. மறுபடியும் அடுத்தது வந்து சாகித்யம். சாகித்யம் ஆரி தேரு மாறு கணே விக்னவி நாம் ஏக வீணை கலை ஆருடைய கணபதி ஜெய ஜெய. ஓகே, ரெடி? ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆரி தேரு. முத்ராஸ் வந்து ரெண்டு டைமே திருப்பத்தாக்கா விஷ்ணு ஆரி தேரு மாறு கணே மிருகசீர்ஷா, ரைட் சைடு மிருகசீர்ஷா, லெஃப்ட் சைடு சித்ரா, மாறு கணே விக்னவி நாம் ஏக வீணை கலை ஆருடைய கணபதி ஜெய ஜெய. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு காம்போசிஷன் நம்ம செய்யும் போது ஒவ்வொரு கடவுளோட காம்போசிஷனை எடுத்துட்டு போகணும். சிவனோட காம்போசிஷன், விநாயகரோட காம்போசிஷன், முருகனோட காம்போசிஷன். ஸோ நம்ம கடவுளோட காம்போசிஷனை தான் நம்ம எடுத்து செய்வோம். அப்படி எடுத்து செய்யும் போது நம்ம ஒவ்வொரு காம்போசிஷன் செய்யும் போது நம்ம ஒரு கணேச கௌதம் செய்யறோம்னா அவரோட உருவத்தை நம்ம இமேஜினேஷன் பண்ணணும். முன்னாடி நமக்கு விநாயகர் தான் தெரியும், விநாயகர் தவிர வேற யாருமே தெரியக்கூடாது. ஸோ அவரை முன்னாடி இமேஜினேஷன் பண்ணிட்டு அந்த அவரோட பக்தியும் பாவத்தையும் உள்வாங்கி பண்ண கற்றுக்கணும். இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக காம்போசிஷன் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கண்ட இடத்துல பார்க்கக்கூடாது. முன்னாடி எத்தனை ஆடியன்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளோட கான்சன்ட்ரேட், நம்மளோட பார்வை எது மேலே இருக்கணும்னா இன்னும் முன்னாடி இருக்கிற அந்த சாமி மேலே மட்டும்தான் இருக்கும். ஸோ சாமியை பார்த்து இமேஜினேஷன் பண்ணி அவரை பார்த்து அவரோட பாவத்தையும் பக்தியும் உள்வாங்கி பண்ணணும். அப்போ தான் அந்த பாவமும் தாளமும் கிளியராகவும் கண்ட்ரோலாகவும் செய்ய முடியும். நல்லா வாட்ச் பண்ணுங்க. அடுத்த செக்ஷன் ரெடி? கண்ட்ரோல் நல்லா வாட்ச் பண்ணுங்க. கை ஸ்ட்ரெயிட் ஒரே ஈக்குவலா இருக்கும். ஆரி தீரு ஸ்ட்ரெயிட்டா வச்சு ஆஃப், அவ்வளவுதான். ரொம்ப க்ளோஸ்ல வர வேண்டாம். ஸ்ட்ரெயிட் ஆஃப். ஓகே, ஆரி தீரு. ஸோ சேம் எந்த முத்ராஸ் எந்த இடத்துல இருக்கோ லெஃப்ட் சைடு அதே இடத்துல சிதறத்தை சேஞ்ச் பண்ணுங்க. ரைட் சைடு இருக்கிற தீபத்தாக்கவா மிருகசீர்ஷமா சேஞ்ச் பண்ணுங்க. ஓகே, ரெடி? Same question. Ready?
அடுத்த செக்ஷன் உங்களுக்கு புரியுதுக்காக அளவுகள் சொற்கள் சொல்லி செய்கிறேன், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தாஹத ஜம்தரி, தாஹத ஜம்தரி, தை தை குத்து தை, தை தை குத்து தை, தா தா தை, தி தா, தி தா, தி தா, தி தா, குத்து தை, தை. புரியுதா? நல்லா வாட்ச் பண்ணுங்க. தாஹத ஜம்தரி தாடோதான் ஷார்ட்கட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஷார்ட்கட் சொல்லி நான் சொல்றேன், நல்லா வாட்ச் பண்ணுங்க, கவனிச்சு செய்யுங்க. ஓகே, ரெடி? மறுபடியும் செய்யுங்க. தை தை குத்து தை, தை தை குத்து தை, தா தா தை. ரெடி? பக்தியை விநாயகர் மேல உள்ள பக்தியை உள்வாங்கி அந்த பாவத்தை வெளிப்படுத்தும். புரியுதா? நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷன் தாத்தி கை தூத்தி தாத்தி கை தூத்தி கை யானை பொங்க தவர். நல்லா வாட்ச் பண்ணுங்க. ரெடி? தத்தி கை தூத்தி கை ஜம்ப் பண்ணி வரணும். இது ஜம்பிங். ரெடி? தாத்தி கை தூத்தி கை 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 ரெடி? அந்த லெக் பொசிஷன் எடுத்துக்கிறீங்க, நல்லா வாட்ச் பண்ணுங்க. லெக் பொசிஷனை தாத்தி கை தூத்தி கை ஆயிரம் கம்ப்ளீட். ரெடி? தாத்தி கை தூத்தி கை. எஸ், நல்லா வாட்ச் பண்ணுங்க. மறுபடியும் ரெடி? சமபாதம் தாத்தி கை குடுக்கு நடை. குடுக்கு நடையில தான் எப்பவுமே நாடிகா பொறுத்த வரைக்கும் நம்ம வாக் பண்ற எல்லாமே குடுக்கு நடையில இருக்கணும். காலை நல்லா தூக்கி வாக் பண்ணணும். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ரெடி? செய்யுங்க. தாத்தி கை தூத்தி கை. எஸ், ஆரம்பிங்க. ஹேண்ட் பொசிஷன் புஷ்பபுடம். எல்போஸ் மேல தூக்கி இருக்கணும். புஷ்பபுடத்துக்கு ஸ்டாண்டிங். துதிக்கே வரும்போது காலை பேக் சைடுல வாக் பண்ணி அரை மணில உட்காரணும். நல்லா வாட்ச் பண்ணுங்க. நல்லா வாட்ச் பண்ணுங்க. பாடி அந்த டயக்ராம் ஐபோ வந்து மேல இருக்கிற முத்ராஸை பார்க்கணும். ஸோ மேல இருக்கிற முத்ரா ஐபோ வந்து ஸ்ட்ரெயிட்டா கூட பார்க்கலாம். கால் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஃப்ரண்ட்ல இருக்கிற கால் முன்னாடி. புரியுதா? பாடி பெண்ட். நல்லா வாட்ச் பண்ணுங்க. திரும்பவும் ரெடி? ஜம்ப் பண்ணி காலை பேக் சைடு. ரெடி?
இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அந்த டிஸ்டோட செய்யும்போது கை இந்த நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அளவுகளே நம்ம கை போகிற இடத்துல தான் நம்மளோட ஹை மூமெண்ட் போகும், கண் போகும், கண் போகிற இடத்துல தான் நம்மளோட மைண்ட் போகும். ஓகே, ஸோ கை மேலே தான் நம்மளோட ஹை மூமெண்ட் இருக்கும். கை தான் பாடி பெண்ட் பண்ணணும். இந்த டிஸ்டோட செய்யும்போது ரைட் சைடு செய்யும்போது ரைட் சைடு பெண்ட் இருக்கும். கை வரும்போது பாடி ஸ்ட்ரெயிட் ஆகும், ஹை மூமெண்ட் பாடி ஸ்ட்ரெயிட் ஆகும். நல்லா இது பண்ணுங்க. ரெடி?
ரெடி மா அரே ரெடி this time this time tak kita அதை கவுண்ட் பண்ணுங்க tak re ta tai 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 ta tai 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 ta tai 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 tak tak dimmi stop so right side செய்யும்போது right side கவுண்ட் பண்ணும்போது right side பாப்போம் next tak tak dimmi tak kita straight tak 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 kita கவுண்ட் பண்ணி பண்ணணும் நல்லா இந்த அளவு ஜம்பிங் அளவும் சரி தக்க தக்கிட்ட தக்க திம்மி தக்கிட்ட இது எல்லாமே நல்லா ஜம்ப் பண்ணி செய்யணும் மறுபடியும் திரும்பவும் செய்யுங்க அதே சமயம் தை தை நல்லா வாட்ச் பண்ணு தை 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 நான் ஸ்டாப்பா